அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம போன வாரம் போட வேண்டிய பதிவு மிஸ் ஆனதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பட்டாசு சத்தங்கள் அண்ட் பிற சத்தங்கள்லாம் பின்னாடி அதிகமாக கேட்டுருந்ததுனால போன வாரம் அந்த பதிவு போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ இந்த வாரத்தோட பதிவு என்னென்னா, நம்ம யார் அந்த பூபதி, இதுதான் நம்ம டாபிக். இப்போ அதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி அது எதனால் அந்த இது உருவாச்சு அப்படின்றத வந்து நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு அரசியல் பார்வை, இந்த அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். நீங்கள் நினைக்கிறவங்க ஒரு ஆள் தனிப்பட்ட ஆள் கிடையாது. அதுதான் கேஸ்ட், சாதி. அந்த பிரிவினை மட்டுமே தமிழ்நாட்டை கடந்த 70 ஆண்டுகளாக பிரித்து ஆண்டுகிட்டு இருக்குது. ஒரு ஜாதியோட ஓட்டையும் பேஸ் பண்ணி அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த பகுதிகளில் வரக்கூடிய வாக்கு சதவிகிதத்தை அது முடிவு பண்ணுது. இது அனைத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு தலைப்புக்கு கீழே தமிழ்நாடு தமிழர்கள் அப்படின்னு வந்து நிற்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து சரியான ஒரு ஆட்சி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த பிரிவினைவாதம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்க முடியும், கீழே இருக்கிறவங்களால நல்லா இருக்க முடியுமான்றது நமக்கு தெரியாது. இதுக்கு மாற்றாக தான் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாக வந்து பேசு பொருளாக அரசியலில் போயிட்டுருக்கிற ஒரு விஷயம், பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளுடைய அடிப்படை கோட்பாடாக கொண்டு வராங்கன்னா அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய அந்த 4 வார்த்தைன்றது யாருக்கும் தெரியறதில்லை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான்கிறான். அது வந்து திருவள்ளுவர் எழுதின காலத்திலேயே வந்து செய்கிற தொழிலை வைத்து பிரிவினை என்பது இருந்திருக்கிறதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் அதை விட ரொம்ப மோசமாக இப்போ இறங்கி போய் நாங்கள் இந்த ரேஞ்சில் இருந்தோம், நாங்கள் அப்படி, எங்கள் ஜாதி ரொம்ப பெரிய சோழர் பரம்பரை பண்டாரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து அப்போது இருந்த கவர்மெண்ட்டு அரசாட்சிகள் நடக்கும்போது அவங்க வந்து அப்போது ஒரு கஜானாவை நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தவங்க தான் பண்டாரர்கள். அவங்க வந்து பெரிய பொன் பொருளுக்கெல்லாம் ஆசைப்படாமல் அப்படி வாழ்ந்தவங்க. இன்றைக்கி அவங்க வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டு கீழே வராங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி நடந்ததுன்னா, அதுக்கு பின்னாடி இருக்க சூழ்ச்சிகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்லாம் நம்ம இன்னும் பின்னொரு காலங்களில் பார்ப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இதை பேசுகிறதுக்கு எடுத்தது, அந்த சாதி அப்படின்றது வந்து எக்ஸிஸ்டிங் மேட்டரே கிடையாது. இட்ஸ் அ மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை உடைக்கணும் அப்படின்னா அதை டைரெக்டாக மோதி நீங்கள் அழிக்க முடியுமானா முடியாது. இப்போ மாறா நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ நம்ம வாகனம் ஓட்டிகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சாலைகளில் போகும்போது ஒரு 600 சிசி வண்டி ஒன்று போகுது, ஒரு 200 சிசி வண்டி, இல்லை 150 சிசி வண்டி ஒன்று போகுது அப்படின்னா, அந்த 600 சிசி வண்டிக்கு இருக்கிற கெப்பாசிட்டி இந்த 150 சிசிக்கு இருக்காது. அந்த 150 சிசி என்ன பண்ணணும்னா, அந்த 600 சிசி பைக்கு ஸ்லோவாக போகும்போது அதை ஏறி பார்க்கும். அந்த 600 சிசி வண்டியை ஒரு 150 சிசி தாண்டுறதா, இந்த மைண்ட் செட், இதுதான் வந்து ஜாதி. அந்த ஈகோ தான் ஜாதி. அந்த ஈகோவை உடைச்சிட்டோம் அப்படின்னா இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அட் த சேம் டைம் அதே வாகனத்தை வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்ஜினில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, சஸ்பென்ஷனில் சவுண்டு வருது, இண்டிகேட்டர் லைட் ஒன்று எரியல, ஹாரன் சவுண்டு அடிக்க மாட்டேங்குது, சஸ்பென்ஷன் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஒரு 10 வருஷம் வண்டின்னு வச்சுப்போம். அப்போ இன்ஜின் பிரச்சனைன்றது ஒன்று பெருசாக இருக்குது, அது நீங்கள் சரி பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அது இப்போ சரி பண்ணிடுறீங்க. அது சரி பண்ண அப்புறமா அது இருக்கிற வரைக்கும் இந்த பிற பிரச்சனைகள் நான் சொன்னால அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இன்ஜின் மட்டும்தான் உங்கள் டார்கெட்டாக இருக்கும். இப்போ அது சரியாயிடுச்சுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மற்ற விஷயங்களை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சஸ்பென்ஷனில் சவுண்ட் வருது, அப்போ அந்த ஹாரன் வந்து சவுண்டு சரியாக அடிக்கலை, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை, அடுத்தடுத்து அதாவது பெருசாக ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் சின்னதெல்லாம் பெருசாக கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி திருவள்ளுவர் சொன்ன அந்த வார்த்தைகளை திருப்பி எடுத்து பார்ப்போம். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிறப்பொக்கும் எல்லா உயிர்களுக்கும் தான், எல்லா உயிர்களும் சமம், அப்படி தான் அதுக்கு அர்த்தம். உயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது அணில், புலி, சிங்கம், அப்புறம் மான், மயில், இது எல்லாமே வந்து உயிர்கள். புழு, பூண்டு, பூச்சி கூட எல்லாமே உயிர்கள் தான். செடிகள் கூட உயிர்கள் தான். இப்போ இது எல்லாமே ஈக்குவல், சேம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட், பெரிய மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இந்த பூமி இருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம குடிக்கிற தண்ணி நமக்கு கிடச்சிடுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு கிடச்சிடுது, இது எல்லாமே மற்ற உயிர்களுக்கும் சமமாக கிடைக்குதான்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம பருவதமலை வந்து ஒரு பாயிண்டில் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு, நானுமே போயிருந்தேன்.
அங்கே நம்ம கவனித்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய குரங்குகள் வந்து போகிற வரவங்ககிட்ட தண்ணி பாட்டிலை வந்து பிடுங்கிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அவங்களோட தவறு கிடையாது, அது அவங்களுக்கு தண்ணி இல்லை, அங்கே வறண்டு போச்சு. பழனி மலையிலையுமே வந்து போய் குரங்குகளுக்கெல்லாம் தண்ணி வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி பல விஷயங்களை பெருமையாக சொல்லிக்கிறோம், அந்த தண்ணி வச்சேன். நம்மளால தான் அவங்களுக்கு தண்ணி கிடைக்காம போனதே. ஸோ அந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும். இப்போ மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் சொல்லிட்டு போயிருக்கிற ஒரு விஷயம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றான்? தேனீக்கள் மட்டும் இல்லை என்றால் 4 ஆண்டுகள் கூட மானுட இனம் இருக்காது, மனிதன் இருக்க மாட்டான், செத்துருவான். வாழறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் பிற உயிர்களுக்கு ஈக்குவாலிட்டின்னு எடுத்துன்னு வரும்போது இந்த கேஸ்ட் அப்படின்ற சின்ன சின்ன சில்லறை பிரச்சனைகள்லாம் ஒழிஞ்சிடும். இந்த சில்ட்ரன் நம்ம தான் எனக்கு ஒரு பெரிய சில்லறைங்களை பற்றி ஞாபகம் வருது. அது என்னென்னா, இந்த சாதின்றதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேஸ் லைனில் இருக்கிறவங்க தான் சண்டை போட்டுப்பாங்க. மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சண்டையே போட்டுக்க மாட்டாங்க. அவங்க கீழே இருக்கிறவங்கள ஏற்றி விட்ருவாங்க. இது எந்த மாதிரி ஏற்றி விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க, அந்த மாதிரி ஏற்றி விடுறது தான் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஏற்றி விடும்போது கீழே இருக்கிறவங்க அச்சின்ஸ் ஆகணும், மேலே இருக்கிறவங்க எல்லாமே வெல் ஏர்ன்டாக வெல் பர்ஸ்டாக இருப்பாங்க, வெல் ஆஃப் தேர் வெல் ஆஃப் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இது நம்ம சிந்தித்து பார்க்கும்போது நல்லா புரியும். இது உங்களுக்கு சிம்பிளாக இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி ஊரை 2ஆக்கி அதில் ஒரு சிலர் குளிர் காஞ்சிட்ருக்காங்க. அவங்கள இப்போ வெளியே கொண்டு வரணுன்றது தான் மிகப்பெரிய கடமையாக நமக்கு இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து இவர் பெரிய ஆளா, இவர் வந்துட்டார், இவர் பின்னாடி நிற்கணுமா, அவர் பின்னாடி நிற்கணுமா, நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு. இவங்களெல்லாம் தோல் உரிக்கணும் ஃபஸ்ட்டு. இதை வச்சு அரசியல் செய்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம தோல் உரிக்கணும். அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, சாதிய தீண்டாமையெல்லாம் அதெல்லாம் தப்பு, அவங்களுக்குலாம் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், அதுக்காக தான் நாங்கள் கட்சியை ஆரம்பித்தோம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நீங்கள் கவனித்து பாருங்களேன், வேங்க வயலில் தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்தப்போ ஒருத்தர் கூட வந்து வாய் திறக்கல. பேச போனவங்க அவங்கள விட்டுருவோம். இதுக்காகவே முழு மூச்சாக இருக்கிறேன்னு சொன்னவங்க அங்கே வந்து வாய் திறக்கல. அட் த சேம் டைம் ஆட்சியில் இருக்கவங்களுமே அதை பற்றி பேசலை, பெருசாக அது ஒரு பேசு பொருளாகவே கொண்டு வரல. மீடியா மேலேயுமே இதுக்கான குற்றச்சாட்டு இருக்குது. அடுத்து அஜித்தோட ஆணவ கொலைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சின்னொடனே எல்லாருமே அதை கையில் எடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 24 பேர் செத்து போனாங்கிறது அஜித் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ அந்த 24 பேருக்கு யாருமே போய் பேசலை. ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாக வருது, ட்ரெண்ட் ஆகுதுன்னும் போது உடனே அதில் போய் ஒரு மூக்க நுழைச்சி அப்படியே ஒரு நம்மளோட இதை வந்து பதிச்சுக்கிறது. அட் த சேம் டைம் நீங்கள் அந்த ஒரு படம் ஒன்று, பிருத்திவிராஜோட படம் ஒன்று இருக்குது, அவர் அதில் லாயராக இருப்பார். அதில் வந்து அவர் கேட்பார் ஒரு லேடியை. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, why were you shocked only at Sabha's death? But that was the national headline, right? Yeah. I'm sorry. Your Honor, she's right actually. That was the national headline. ஸோ அந்த நியூஸில் வந்துடுச்சு, நம்மளும் நியூஸ் ஆகணுன்ற மாதிரி பண்ணுறது தப்பு. யாருன்னா பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, மீடியா நம்மளை கவர் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, போய் அவங்க கூட நிற்கணும். அதுதான் சரியான அரசியலாக இருக்கும். இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு தெரியுமா, இவங்க எப்படி இந்த இடத்துல அது பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது சாதினா, 2 கண்டக்டர்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்க விட்டுட்டு அந்த 2 கண்டக்டரும் அடிச்சிக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சைட் பேக்கில் இருக்க சில்லறையெல்லாம் சேதரும். அந்த சில்லறையெல்லாம் சுற்றி இருக்கிற சில்லறைகள் பொறுக்கி சாப்பிடும். தேங்காய் பொறுக்க நம்மளுக்கு ஒரு புதுசு இல்லைங்க. அந்த சில்லறைகள் தான் இப்போ வந்து அரசியல் அதிகமாகிடுச்சு. சரிங்களா? இப்போது நம்ம நல்லா கவனித்து பார்த்தோன்னா, அவங்கள அடிச்சுக்க விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால் இவங்களுக்கு என்ன லாபம்? அப்படி இப்போ அந்த பாதையை நோக்கி போயிடுச்சு. அப்படி இருந்தும் சிலர் வந்து நல்ல அரசியல் செய்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பட் அவங்கள வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விடாமல் என்ன செய்யணுமோ அதை மற்ற அரசியல்வாதிகள் செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ நம்ம அது வந்து அடுத்த கட்ட பிரச்சனை. நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போது யார் அந்த பூபதி? நம்ம இந்த ஒரு டைலாக் ஒன்று வரும் விஜயகாந்த் படத்தில், புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா, ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா. இப்போ புயல் வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள் புயல் நம்ம சென்னையை கிராஸ் பண்ணி வரப்போகுது. அந்த புயல் வந்து அடித்ததுலேருந்து நம்ம கண்டிப்பாக பொழைச்சிருவோம், எழுந்து நின்றுவோம் கன்ஃபார்ம். பட் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு புயல் வரப்போகுது. அதுதான் எலெக்ஷன். அந்த எலெக்ஷனில் நீங்கள் சரியான ஆளை தேர்ந்தெடுத்து உங்கள் பூபதியை கரெக்டாக நீங்கள் உட்கார வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைனா அந்த பூபதி அடிக்கிற அடி அடுத்த 5 வருஷத்தில் நாட்டை வந்து 50 வருஷம் பின்னாடி எடுத்துகிட்டு போயிடும். சிந்தித்து செயல்படணும்.
அது நம்மளுடைய மிகப்பெரிய தலையாய கடமை. இன்னும் பிற தலைப்புகளுடன் இன்னும் பின்வரக்கூடிய பகுதிகளில் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.